மந்தி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இது, ஏன்னா நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு யாருன்னா என்னன்னா நினச்சிக்கோங்க, ஐ டோன்ட் கேர். நீங்கள் சாப்பிடுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மெட்ராஸ் திலீப். ஸோ இன்னைக்கு சண்டே வந்து ஒரு ஃபேமிலி லஞ்ச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அரும்பாக்கம்ல இருக்க நகதி மந்தி தான் வந்திருக்கேன். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போய் ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு பெரிய பிரேக் ஆகிடுச்சு. ஸோ ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிளான் பண்ணிவிட்டு மந்தி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இது, ஏன்னா நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு நகதி மந்தி வந்திருக்கேன் அரும்பாக்கம்ல. ஸோ இன்னும் நான் ஆர்டர் பண்ணேன். ஆஃப்டர் அ லாங் வெயிட்டிங் எனக்கு வந்து டேபிள் கிடச்சிருக்கு. மோர் தென் ஒரு 1 hour நாங்கள் வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். செம்ம ரஷ், செம்ம கூட்டம். ஸோ 1 hour வெயிட் பண்ணிட்டு தான் டேபிள் கிடச்சிருக்கு. ஸோ டேபிள் கிடச்சி இப்போ வந்து உட்காந்துருக்கோம். இன்னும் ஆர்டர் பண்ணலை. ஸோ என்ன ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது மெனு கார்டு பார்த்து தான் எனக்கு தெரியும். ஆஸ் ஆஃப் நவ் எந்த ஐடியாவும் இல்லை. எனக்கு எதுவும் மெனுஸாக எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. ஸோ இவங்ககிட்ட கேட்டு எது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தான் ஆர்டர் பண்ண போகிறேன். அண்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் இது மந்தி பிரியாணி சாப்பிட போகிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு ஷேர் பண்ணுறேன். மீன்வைல் இந்த வீடியோவை அப்படியே ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். Welcome back to subscribe to welcome back to Madras Delhi. பிரியாணி எப்படி இருந்தது? மந்தி எப்படி இருந்தது? சூப்பர். சிக்கன் எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? சூப்பரா? ஸோ பயங்கர பசி, சூப்பெல்லாம் சாப்பிட்ற ஐடியாவில் இல்லை. டைரெக்டாக ஃபுட்டு போக வேண்டியது தான். ஸோ சிக்கன் மந்தி இருக்குது, மட்டன் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, அல்ஃபாம் மந்தி, ஃபில்ஃபில் அல்ஃபாம் மந்தி, பெரி பெரி, ஹனி சில்லி, டர்க்கிஷ் அல்ஃபாம் மந்தி, கிரில்டு மட்டன். நம்ம சிக்கனில் கிரில்டு இல்லையோ? இல்லை, நிறைய மெனு இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ வெயிட்ரு வரட்டும், வெயிட்ருக்கிட்டே கேட்டு அவங்ககிட்டே எது நல்லாயிருக்குன்னு சொல்லி கேட்டு நம்ம ஆர்டர் பண்ணோம். ஓகே, what about this one? Arabic Shawavia mandi. Grill. Okay. So in this, which one will be good? Masala Shawaya. ஸோ மைனஸ் கொடுத்துருக்காங்க. கூட வந்து இது என்னமோ ரெட் கலரில் எதோ இருக்குது, என்னன்னு தெரியல. சாஸா இல்லை என்னன்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன்.
Spicy or Spicy green chili. green chili? Okay. Okay, what about this one? Sweet and spicy. Sweet and spicy. This one? Normal. This will be very spicy, huh? Medium spicy only. Okay, 1/4. Only 1 piece. Quarter, na? Quarter, how many pieces do you got? 1 piece. And what about this one? Tomato, green chili. Okay. Mixed together. Tomato, green chili. Fine. நாங்கள் ஆர்டர் பண்ண மந்தி பிரியாணி வந்துருக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே நான் எப்படி இருக்குன்றது சொல்கிறேன். பார்க்கும்போது அப்படியே டெம்ப்ட் ஆகுது. ஆஃப்டர் 2 hours of waiting, I am getting, and this is my first time I am trying a mandi biryani. So I have waited for 2 hours. I came by 1:30. Yeah. Thank you. Yeah. So first bite போலாமா? ரைஸ் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றேன். நைஸ். அப்படியே கொஞ்சம் பீஸ் எடுத்து வேற லெவல். மசாலா செமையா இருக்கு, ஜூஸியா இருக்கு சிக்கனு, செம. இப்போ வந்து சிக்கனை மைனஸில் எடுத்துட்டு அப்படியே ரைஸில் வச்சு அப்படியே எடுத்து மைனஸோட தொட்டு சாப்பிடுவேன். அதை எடுத்து ரைஸில் வச்சு சாப்பிடு. வேற லெவலில் இருக்கு. அண்ட் இந்த ரெட் சாஸும் நல்லா இருக்கு ஆக்சுவலா. அதோட கூட ஒரு பீஸ் எடுத்து அனதர் பைட். நைஸ். இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் பிக்கிள் ஒன்று கொடுப்பாங்க, அது கொடுக்கல, நான் கேட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். நல்லா ஸ்வீட்டிஷாக இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு என்னமோ எல்லாமே பிடிச்சிருக்கு. சும்மாலாம் சொல்லலை, நிஜமாலே எல்லாமே நல்லா இருக்கு. மைபி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால என்னன்னு தெரியல, எல்லாமே பிடிச்சிருக்கு. ஸோ யா, ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதுவும் வந்துருச்சு. அதுவும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வேற மாதிரிங்க, சீரியஸாக வேற மாதிரி. ஒன்று டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கு. லிட்ரலாக நான் சும்மா ஹைப்புக்காக சொல்லலை, சூடாக இருக்கு. இதை
ஏதோ ஆர்டர் பண்ணேன், பட் பேர் மறந்து போச்சு. மைனஸோட ஒரு சின்ன பைட்டு. பிகாஸ் நான் இது வந்து வீடியோக்காக லைட்டாக சாப்பிட்டுட்டு நான் வீடியோ முடிச்சுட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால் ஃபீல் பண்ணி என்னால் சாப்பிட முடியல வீடியோ எடுக்கிறதுனால. ஸோ எல்லாமே உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு நான் தனியாக உட்காந்து சாப்பிட போகிறேன். ஸோ ஃபைனலாக மந்தி சாப்பிட்டு முடிச்சாச்சு. வேறு லெவல் டேஸ்ட்டு. ஹைப்புக்காக சொல்லலை, அகெயின் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. சாப்பிட்டேன், முடியல என்னால், அப்படியே கண்ணு கட்டுது. செம ஃபுல்லு. டெசர்ட் சாப்பிட்லாமா வேணாமான்னு ஒரு டைலமாவில் வைக்கிறேன். பட் சாப்பிட்ணுன்னு தோணுது, ஒரு பக்கம் வேண்டான்னு தோணுது. ரீசன் வந்து செம ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று டேஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். பார்க்கலாம். அகரம் முதல்ல ஆஜி பங்கலம் ஒதுக்கி யாகு ரெயின் கம்மா நன்னா செப்பிஷனே கோவாவே அம்மா நனோ பை மனு பை ஸோ டெசர்ட்டுக்கு உமாலி மேங்கோன்னு ஒன்று ஆர்டர் பண்ணேன். இதுவும் புதுசு தான், ட்ரை பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். மேலே லேயர் மேங்கோவாக இருக்குது, கீழே சம் பிஸ்கெட் மாதிரி இருக்குது. லைக் நம்ம பாஷையில் சொல்லணுன்னா அவுல் மாதிரி இருக்குது, கொஞ்சம் அவுல் போட்ட மாதிரி இருக்குது. மேங்கோ ஃப்ளேவர் வருது, க்ரீம் ஃப்ளேவர் வருது. இவ்வளோ பாருங்க, என் பொண்ணை பாருங்க, ஃபுல்லாக பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருக்கா. என்ன பாப்பா பண்ணுற? அம்மா கொஞ்சம் சாப்பிட்ணும். அம்மா கொடுக்கலாமா வேணாமா? கொடுக்கலாமா? இப்படி நீ கீழே நோண்டி சாப்பிட்டா அம்மா எங்கே சாப்பிடுவாங்க? வேடிக்கை தான் பார்க்கணும். நல்லா இருக்கு. மேலே ஒரு மேங்கோ பீஸ் வச்சுருக்காங்க, அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்குங்க. இல்லை, ஜோக்ஸ் அப்பார்ட், எனக்கு மேலே இந்த மேங்கோ ஃப்ளேவரும் க்ரீம் ஃப்ளேவரும் பிடிச்சிருக்கு. கீழே மட்டும் அந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, ஓட்ஸ் மாதிரி இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் கலந்து சாப்பிடும் போது நல்லா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். என் டாக்டரு இந்த டெசர்ட்டை எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு காட்டுறேன் பாருங்க. ஹோட்டலாகவே அவள் கன்சிடர் பண்ணல, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி உட்காந்துட்டு டேபிளில் அவள் பாட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹோட்டலில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பே இல்லை அவளுக்கு. ஸோ ஃபைனலாக எங்களோட லஞ்ச் முடிச்சுட்டு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4:30 ஆகுது, கரெக்டாக 4:35. ஆனால் இன்னமும் க்ரௌடு குறையில, க்ரௌடு இன்னமும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இன்னும் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இவங்கெல்லாம் உள்ளே போவே இல்லை. எப்போ இவங்க உள்ளே போய் சாப்பிட்டு எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1:30க்கு வந்தோம். உள்ளே வந்து நாங்கள் பேர் கொடுக்கும் போது டைம் 1:30. நாங்கள் சாப்பிட்டு வெளில வரவே 4:30 ஆயிடுச்சு. நியர்லி 3 hours ஆயிடுச்சு. இன்னும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க எப்போ சாப்பிட்டு வெளில வருவாங்கன்னு தெரில. பிரேக்கே விட மாட்டாங்க போல இருக்கு ரெஸ்டாரண்ட். எனி ஹவ் ஃபைன், பட் ஃபுட் வாஸ் குட். என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. மந்தியாக இருக்கட்டும், அப்புறமாச்சு வாங்கின சிக்கன் பீஸா இருக்கட்டும்,
அப்புறம் அந்த உம்மலி மேங்கோ டெசர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். எஸ்பெஷலி பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா, வெறும் பீஸ் தான் சாப்பிட்டா. அப்புறம் அந்த உம்மலி மேங்கோ சாப்பிட்டா. உம்மலி மேங்கோ நல்லா இருந்ததா பாப்பா? எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததா? சரி, நெக்ஸ்ட் எங்க போலாம்? வீட்டுக்கு போலாமா இல்ல வெளியில எங்க போலாமா? பீச்சுக்கு போலாமா வீட்டுக்கு போலாமா? டாடிக்கு டயர்டா இருக்கு, வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு வேணாமா? என்னடா பிளான்ல இருக்கு நீ? எங்க போலாம்? அது யார் பைக்? அது சின்ன பைக் மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. டயர்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஒய்ஃப் வெளியில் போகணும்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கப்புறம் தான் பேசணும். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். See you all in the next video. Take care. Bye-bye. அமுக டுமுக அமால் டுமால்.